வணக்கம். டீ கடையில் கிடைக்கிற இனிப்பு போண்டா நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதை வீட்டில் நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் பவுடராக. 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் எடுத்திருக்கேங்க. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணி போட்டிருந்தா ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ 1 கப் மைதா எடுத்து சேர்த்துக்கலாம். 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலக்கும்போது நமக்கு கட்டிகள் சீக்கிரம் விழுகாது. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இன்னும் கூட நல்லாவே கலக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு வாசனைக்காக தான், தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் அல்லது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி தான் சேர்க்குறேன். நம்ம தோசை மாவு அளவுக்கு பக்குவத்தில் கலந்துக்கணுங்க. இப்போ ஏலக்காய் தூள், பேக்கிங் சோடா, லைட்டாக உப்பு, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 hour 2 hour ஊறட்டும். ஊறினோடனே எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. நம்ம மாவை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுக்கலாங்க. அப்படி நல்லா பந்து மாதிரி உப்பி வரும். திருப்பி போட்டு நல்லா சிம்லேயே வச்சு, சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. சூப்பராக நமக்கு கரெக்டான டேஸ்ட்டோட நல்ல பதத்தோட டீ கடை இனிப்பு போண்டா ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. அவ்வளோதான், எண்ணெயை வடித்து வெளியில் எடுத்துடலாம். இன்னொரு தடவை கூட ஊற்றலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி குழியான வாணலி எடுக்காமல் அடி அகலமான வாணலி எடுத்தோம்னாக்க நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், பூரி மாதிரி உப்பி வரும். அதே மாதிரியும் எல்லா மாவையும் ஊற்றி
நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் மாதிரி நல்லா உப்பி வரும். சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அடி அகலமான வாணலியாக எடுத்து நம்ம சுட ஆரம்பிக்கணும். அப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க. டீ கடை இனிப்பு போண்டா அல்லது பால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். யாரும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.